வெல்கம் பேக் டு மை சேனல் என் மனவானில். இந்த ஸ்டோரி ஏற்கனவே ஒரு தொடர்கதையாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ண ஸ்டோரி தாங்க. இன்றைக்கி ஃபுல் ஸ்டோரியாக கேட்க போகிறோம். எல்லா ஸ்டோரிஸை போல் இந்த ஸ்டோரிஸும் என்னோட குரலில் தான் நீங்கள் கேட்க போகிறீங்க. கழுவி ஊற்றுறவங்க கழுவி ஊற்ற ரெடியாயிருங்க. என்னடா இப்படி சொல்கிறேனேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, எனக்கு வரக்கூடிய நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ். 1 வாசிப்பு சரியில்லை, 2 உங்கள் குரல் நல்லா இல்லை. பர்ஃபெக்டாக ஸ்டோரி வாசிக்க நான் ஒன்றும் ட்ரெயின்டு ஆர்ஜே கிடையாதுங்க, சாதாரண ஹவுஸ் ஒய்ஃப் தான். அப்புறமா குரல் நல்லா இல்லைன்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. கடவுள் கொடுத்த குரலுங்க, என்னால் சத்தியமாக மாற்ற முடியாது. இது வரைக்கும் வந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் பயந்து உடனே டிலீட் பண்ணிடுவேன். இனி அதுவும் பண்ண மாட்டேன். ஸோ கழுவி ஊற்றுறவங்க தாராளமாக கழுவி ஊற்றுங்க. இப்போ வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அன்றைய பொழுது ஆதவுக்கும் அபிராமிக்கும் ஒரு சவாலான நாளாகவே விடிந்தது. ஆம், அன்று ஒரு பழம்பெரும் அருங்காட்சியகத்தின் உரிமைக்கான அவர்களின் குடும்ப சண்டை உச்சகட்டத்தை எட்டியிருந்தது. 26 வயதை நிரம்பிய அபிராமிதான் ஒரு குடும்பத்தின் வாரிசு. அவளுக்கு இருக்கும் அந்த திமிர் அவளது வெற்றியின் மீது அவளுக்கு இருந்த அசைக்க முடியாத நம்பிக்கையின் பிரதிபலிப்பு. இரவு நேர அருங்காட்சியகத்தின் நூலகத்தில் பழமையான ஆவணங்களுக்கு மத்தியில் அவள் தனக்கான ஆதாரத்தை தேடிக்கொண்டிருந்தாள். ஒரு ஏணியின் உச்சியில் நின்று தனது கைவிளக்கின் ஒளியில் தேடலில் மூழ்கியிருந்தாள் அந்த தேவதை. அவளது முகத்தில் வியர்வை துளிகள் அரும்பியிருந்தன. அவள் தேடுதலில் அத்தனை தீவிரமாக இருந்தாள். அவளுக்கு பின்னால் காலடி ஓசையின்றி ஆரவ் உள்ளே நுழைந்தான். ஆரவிற்கு 28 வயது. அவன்தான் எதிராளி குடும்பத்தின் வாரிசு. அவன் கருப்பு நிற சட்டையும் ஜீன்ஸும் அணிந்திருந்தான். அவனது உறுதியான தோற்றம் அந்த இடத்திற்கே ஒரு புதிய கம்பீரத்தை கொடுத்தது. அவன் அபிராமியை ஏணியில் பார்த்தான். அவளது தீவிரமும் அவள் தேடலில் மூழ்கியிருந்த விதமும் அவனை ஒரு கணம் கவர்ந்தது. அவளை பார்த்த மாத்திரத்தில் அவனது மனதில் ஏதோ ஒரு காதல் மின்னல் தாக்கியது. இவர்கள் இருவரும் தான் அந்த எதிரெதிர் குடும்பங்களின் வாரிசுகள். இருவருமே வக்கீல் என்பதால் அந்த சொத்து தனது குடும்பத்திற்கு கிடைக்க வேண்டும் என்பதில் தீவிரமாக முயற்சி செய்து கொண்டிருந்தனர். அவள் ஏணியில் இருந்து குனிந்து ஒரு ஆவணத்தை எடுக்க முயன்ற போது எதிர்பாராத விதமாக ஏணி லேசாக அசைந்தது. அடுத்த கணம் அபிராமி நிலை தடுமாறி அந்தரத்தில் தடுமாறினாள். அவள் அதிர்ச்சியில் கண்களை மூடினாள். அதே கணத்தில் ஆரவ் மின்னல் வேகத்தில் ஓடி அவளுக்கு கீழ் நின்றான். அபிராமி நேரடியாக அவனது கைகளுக்குள் விழுந்தாள். அவளது மென்மையான உடல் அவனது உறுதியான மார்போடு மோத அவளது கைகள் அவனது கழுத்தை சுற்றி கொண்டன. ஆரவின் 2 கைகளும் அவளது இடுப்பை இறுக்கமாக பிடித்து அவளை நிலைகுலையாமல் தாங்கியது. அவள் கண்களை திறந்தபோது அவனது ஆழ்ந்த கண்களுடன் நேருக்கு நேர் சந்தித்தாள். அவனது மூச்சுக்காற்று அவளது முகத்தில் பட்டது. ஒரு நொடி அவர்களது இதயம் மட்டுமே பேசிக்கொண்டது. ஆரவ் அந்த நெருக்கத்தை இன்னும் நீட்டிக்க விரும்பியவனாக, யார் நீங்க, இங்கே என்ன பண்ணுறீங்க என்று மென்மையாக கேட்டான். அபிராமியோ சுதாரித்து கொண்டாள். இவ்வளவு நெருக்கமாக யாருடனும் அவள் பேசியதில்லை. நீங்கள் யாரு? நீங்கள் எதுக்காக இந்த நேரத்தில் இங்கே வந்திருக்கீங்க என்று தனது திமிரை வரவழைத்து கொண்டு அவனிடமிருந்து விலகினாள். ஆரவ் அவளிடம், எங்க நான் உங்களை தாங்கி பிடிச்சிருக்கேன், கொஞ்சம் மூச்சு விடுங்க, அப்புறமா விலகுங்க. இப்படி டக்குன்னு விலகுனா 2 பேரும் சேர்ந்து தான் விழுவோம் என்று மென்மையாக சொன்னான். அபிராமியோ மீண்டும் ஆரவை பார்த்து, நீங்கள் எதுக்காக இந்த நேரத்தில் இங்கே வந்திருக்கீங்கன்னு கேட்டேன். இங்கே உங்களுக்கு என்ன வேலை என்று கேட்க ஆரவ் அவள் கண்களை பார்த்து, ஓ அதுவா, அது என்னோட சொந்த விஷயம். இருந்தாலும் ஒரு அழகான பொண்ணு கேட்குறதால சொல்லுறேன். நான் ஒரு முக்கியமான ஆவணத்தை தேடி இங்கே வந்தேன் என்று சொன்னான். அவன் அந்த அழகான பெண் என்ற வார்த்தையை இன்னும் அழுத்தமாக சொன்னான். அபிராமி அவனை முழுவதுமாக உற்று பார்த்தாள். ஓ, அப்போ நீதான் என்னோட எதிராளி ஆரவ், அப்படித்தானே? இங்கே பாரு, நீ என்ன ட்ரை பண்ணாலும் உன்னால் ஜெயிக்க முடியாது. இந்த கேஸில் நான் தான் சக்ஸஸ் ஆகுவேன் என்று வேண்டுமென்றே விலகி நின்று சொன்னாள். அவள் அவனை இன்னும் நெருங்கி அவன் தோளில் படிந்திருந்த தூசியை தனது கைகளால் தட்டிவிட்டாள்.
இந்த தொடுதலில் கூட ஒருவித அதிகாரம் இருந்தது. இங்க பாரு, நிச்சயம் வெற்றி எனக்கு தான். அவளது இந்த திமிர் கலந்த செய்கை ஆரவை மேலும் சூடேற செய்தது. அவன் அவளது கைகளில் இருந்து விடுவித்து அவளை மீண்டும் நெருங்கி அவளை தோளோடு சேர்த்து சாய்த்து தனது இரு கரங்களையும் அவளுக்கு பின்னால் சுவரில் வைத்தான். அவள் இப்போது முற்றிலும் அவனது பிடியில் மாட்டிக்கொண்டாள். அவளை நெருங்கி அவள் நெற்றியில் லேசாக தனது நெற்றியால் முட்டிவிட்டு அவளது கண்களுக்குள் ஆழமாக பார்த்தான். என் அத்தை மவளை பார்த்துக்கலாண்டி, யார் ஜெயிக்கிறான்னு என்று மெல்லிய ஓசையாக அவள் காதருகே சொன்னான். அவளின் உதடுகளுக்கு அருகே தன்னுடைய உதடுகளை கொண்டு சென்ற ஆரவ் மெதுவாக சிரித்தான். நீ ஜெயிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. வேணா நம்ம ரெண்டும் கல்யாணம் கட்டிக்கலாமா? 2 குடும்பத்தோட பிரச்சனையும் தீர்ந்துவிடும் என்று மெலிதாக சொல்ல அபிராமியோ அதிர்ச்சியில் விலக முயன்றாள். என்னை பார்த்து பயந்துட்டியா? ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சதும் கல்யாணங்கிறத ஆயுதமாக பயன்படுத்த நினைக்கிறியோ? நீ என்ன ட்ரை பண்ணாலும் இந்த கேஸில் ஜெயிக்க போகிறது நான் தான். சொத்து என்னோட குடும்பத்துக்கு தான் கிடைக்க போகுது என்று சபதமிட்டுவிட்டு இருளில் மறைந்தாள். அவள் சென்ற பிறகும் ஆரவ் புன்னகையுடன் அவள் சென்ற திசையே பார்த்து கொண்டிருந்தான். இப்போது அவனது வேட்டை தொடங்கிவிட்டது. அபிராமி கோபத்துடனும் ஆரவின் எதிர்பாராத நெருக்கத்தால் ஏற்பட்ட குழப்பத்துடனும் நூலகத்தை விட்டு வெளியேறிய பிறகு மறுநாள் வழக்கம் போல செயல்பட தொடங்கினாள். அவளுக்கு இப்போது ஒரு புதிய உந்துதல் இருந்தது. ஆரவை வெல்வது மட்டுமல்ல, அவனது திமிரை உடைப்பதும் கூட. ஒரு முக்கியமான ஆவணத்தை தேடி அருங்காட்சியகத்தின் கீழ்த்தளத்தில் உள்ள ஒரு பூட்டிய அறைக்கு செல்ல வேண்டியிருந்தது. அபிராமி அங்கே ஏற்கனவே வந்து அறையின் பழைய பெட்டிகளை தீவிரமாக தேடிக்கொண்டிருந்தாள். அந்த அறையில் இருந்த தூசி அவள் மேலங்கியின் மீது லேசாக படிந்திருந்தது. அப்போது ஆரவ் மெதுவாக உள்ளே வந்தான். அவன் வந்து தான் தேட வேண்டிய ஆவணங்களை தேடுவதை விட்டுவிட்டு அபிராமியின் மீது மட்டுமே கவனம் செலுத்தினான். அவள் ஒரு மூலையில் குனிந்து தேட அவன் அவள் அருகில் வந்து சுவரில் சாய்ந்து அவளது அழகை ரசித்தவாறு சிரித்து கொண்டிருந்தான். ஹேய், என்ன நீ என்னை ஃபாலோ பண்ணி வர்றியா? ஓ, தோத்துடுவோன்னு பயம் வந்துடுச்சோ? அதான் நான் போகிற இடம் எல்லாம் என்ன பண்ணுறேன்னு பார்க்க வர்றியா என்று எரிச்சலாக கேட்டாள். அவளது குரலில் கோபம் தெரிந்தாலும் அவனது பார்வை அவளுக்குள் ஒருவித நடுக்கத்தை ஏற்படுத்தியது. ஆரவ் அவளை நெருங்கி அவளது தோளில் லேசாக படிந்திருந்த தூசியை தனது விரல்களால் மெதுவாக தட்டிவிட்டான். அவனது விரல் நுனி அவளது தோளில் பட்டபோது அபிராமியோ ஒரு கணம் அதிர்ந்து அவனை நிமிர்ந்து பார்த்தாள். அபி, நான் ஆவணத்தை எடுக்க வரல, நான் உன்னை தேடிதான் உன்னை ஃபாலோ பண்ணி வந்தேன் என்று சொல்ல அபிராமி வேகமாக விலகினாள். என்ன, நான் நிச்சயம் ஜெயிப்பேன்னு சொன்ன, இப்போ என்ன புது ட்ராமா போடுறியா? ஒழுங்கு மரியாதையாக இங்கேருந்து போயிடு. நீ நல்லா நடிக்கிறேன்னு எனக்கு தோணுது. அந்த சொத்தை அடையிறதுக்காக லவ் பண்ணுறேன்னு என்னை ஏமாற்றி உன்னோட காரியத்தை சாதிக்க பார்க்குற, அப்படித்தானே என்று அவள் கேட்க ஆரவ் அவளை மேலும் நெருங்கி வந்தான். அவர்கள் வார்த்தைகளால் சண்டையிட்டு கொண்டிருந்த அதே நேரத்தில் அந்த அறையின் பழமையான கதவு காலத்தின் சிதைவால் பலவீனப்பட்டு இடிந்து விழும் நிலையில் சத்தம் எழுப்பியது. அறைக்குள் ஒரு திடீர் இருள் சூழ்ந்தது. ஆரவ் சுதாரித்து அபிராமியை பாதுகாப்பதற்காக அவளை தன் பக்கம் வேகமாக இழுத்தான். அவள் அவனது மார்பில் தடுமாறி விழுந்தாள். அவன் அவளை இடது கையால் இறுகி பிடித்து கொண்டு இடிந்து விழும் கதவை தனது வலது கையால் தாங்கினான். கதவு பலத்த சத்தத்துடன் ஆரவின் வலது கையில் மோதியது. ஒரு நொடியில் கதவு நின்றுவிட்டது. ஆனால் ஆரவின் கையிலோ இரத்தம் கசிய தொடங்கியது. அபிராமி அதிர்ச்சியிலிருந்து மீண்டு அவனது கையை கண்டதும் பதறி போனாள். என்ன இது? எதுக்காக நீ இங்கே வந்த? ஏன் இப்படி பண்ற? அவளது கவலை அவனது இதயத்தை தொட்டது. ஆரவ் வலியையும் மீறி சிரித்தான். காதலுக்காகத்தான் வந்தேன். ஹே, நடிக்காத நீ. நான் உன்னோட எதிரி குடும்பம். உனக்கு எப்படி என் மேலே காதல் வரும்? இதெல்லாம் பார்க்க எனக்கு நடிப்பு மாதிரி தோணுது. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுமே லவ் வந்துருமா என்ன என்று கேட்டுக்கொண்டே தனது கைப்பையில் இருந்த முதலுதவி பெட்டியை எடுத்து அவனது காயத்திற்கு மருந்து தடவினாள். அவளது மென்மையான விரல்கள் அவனது கையில் பட்டபோது வலி கூட அவனுக்கு சுகமாக மாறியது. ஆரவ் சிரித்துக்கொண்டே,
யாருக்கு காயம்பட்டாலும் இப்படித்தான் செய்வீங்களா என்று கிண்டலாக கேட்டான். அபிராமியோ அவனது கையை பிடிவாதமாக பிடித்து கட்டுப்போட்டபடி, ஆமாம், இது மனிதாபிமானம், இதுக்கு பேரெல்லாம் காதல் இல்லை என்று உறுதியாக மறுத்தாள். ஆரவ் அவளது கையை பற்றி கொண்டான். சும்மாலாம் உன்னால் இப்படி தொட முடியாது. ஒரு தொடுதலில் கூட உனக்கு என் மேலே ஃபீலிங் இருக்குன்னு சொல்லுதே என்று சொன்னான். அவளை மேலும் சீண்டும் விதமாக ஆரவ் தனது முகத்தை அவளது முகத்திற்கு மிக அருகில் கொண்டு வந்தான். அவனது மூச்சுக்காற்று அவளது முகத்தில் பட்டது. அவள் அதிர்ச்சியில் கண்களை அகல விரித்து விலக முயன்றாள். அவன் மெதுவாக, உன்னோட காதலையும் பெறுவேன், குடும்ப சமாதானத்தையும் பெறுவேன் என்று ரகசியமாக சொல்லிவிட்டு மீண்டும் அவளது நெற்றியில் லேசாக முட்டினான். அவளது திமிர் மேலும் வலுப்பெற்றாலும் அவனது திடீர் செயல் அவளது இதயத்தை கட்டுப்படுத்தியது. அவர்கள் அங்கிருந்து சென்ற பிறகும் ஆரவின் நினைவுகள் அபிராமியின் இதயத்தில் சுழன்றடித்தன. வெளியே அவள் கோபத்துடனும் திமிருடனும் காணப்பட்டாலும் ஆரவின் தொடுதலின் நினைவுகள் அவளது இரவுகளை தொந்தரவு செய்தன. வழக்கின் விசாரணைக்கான முக்கியமான நாள் அது. நீதிமன்ற அறை பரபரப்பாக இருந்தது. இரு குடும்பத்தினரும் ஆக்ரோஷமாக அமர்ந்திருந்தனர். அபிராமி ஒரு நேர்த்தியான வழக்கறிஞர் உடையுடன் ஆஜராகி இருந்தாள். வழக்கின் போக்கு அபிராமிக்கு சாதகமாக இல்லை. ஆரவின் குடும்பமும் ஆரவும் ஒரு வலுவான ஆதாரத்தை முன்வைக்க அபிராமியின் முகம் லேசாக வாடியது. அவள் அங்கே கோபத்துடனும் விரக்தியுடனும் அமர்ந்திருந்தாள். அப்போது இடைவேளை விடப்பட்டது. அபிராமி கோபத்தில் தனது வழக்கறிஞர் கோட்டை சரி செய்து கொண்டு வெளியேற முயன்றாள். ஆரவ் அவளை நெருங்கினான். அவன் கண்களில் ஒருவித கவலை தெரிந்தது. ஆனாலும் அது அவனது காதலை மறைக்கவில்லை. அவன் அவளை சுவற்றின் அருகே வழிமறித்தான். அபிராமியோ கோபமாக, போதும், இங்கிருந்து போறியா நீ? காதல் கீதல்னு எதையோ பேசி பேசி நீ என்னை ஜெயிக்க பார்க்குற, அப்படித்தானே? உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன். இந்த தோல்வி என்னோட திமிருக்கானதல்ல, உன்னோட நாடகத்துக்கானது. நடிச்சு நீ என்னை ஏமாத்திட்டல என்று கேட்க ஆரவ் அவளது தோள்களை மென்மையாக பிடித்தான். நீதிமன்ற அறையில் யாரும் கவனிக்காமல் இருக்க அவளது காதின் அருகில் சென்று ரகசியமாக பேசினான். என்னால நீ தோத்தியா? நீ ஏன் தோக்குறன்னு உனக்கு இன்னும் தெரியலையா என் ஆசை எதிராளியே? உன்னோட நினைவுகளெல்லாம் இப்போது இந்த கேஸில் எப்படி ஜெயிக்கணுங்கிறதுல இல்லை. நான் உன்னை தொட்டதுலேயும் என்னோட நினைவுகள்லேயும் தான் இருக்குது, அப்படித்தானே? உன்னோட கண்ணை பாரு, அதில் கோபத்தை விட குழப்பந்தான் அதிகமாக இருக்குது என்று ஆரவ் சொல்ல அபிராமி திடுக்கிட்டாள். அவன் தனது தோளை தொட்ட அந்த மென்மையான பிடி அவளது உடலில் ஒரு மின் அதிர்வை ஏற்படுத்தியது. அவள் விலக முயன்றாள். ஆனால் அவன் அவளது கைகளை பிடித்து கொண்டான். ஏய் நில்லு, ஒரு நிமிஷம் கேளு. இப்போவே நீ என்னோட லவ்வை அக்செப்ட் பண்ணிக்கோ. நான் உனக்காக இந்த கேஸை விட்டு கொடுக்குறேன். உனக்கு வெற்றி வேணும்னா நீ என்ன அக்செப்ட் பண்ணிக்கோ. நீ ஜெயிச்சா என்ன, நான் ஜெயிச்சா என்ன, எல்லாம் ஒன்று தான் என்று சொல்ல அபிராமி ஆரவின் கைகளை உதறினாள். ஆனால் அவளின் கோபம் சற்று தணிந்திருந்தது. வேண்டாம் வேண்டாம், யாரும் எனக்காக விட்டு கொடுக்கலாம் தேவையில்லை. எப்படி ஜெயிக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்களோட சலுகையெல்லாம் எனக்கு தேவையில்லை. நான் இந்த வழக்கில் எப்படி ஜெயிக்கிறேன்னு மட்டும் பாரு. இந்த கேஸையும் ஜெயிப்பேன், ஒன்னையும் ஜெயிப்பேன் என்று சொல்ல ஆரவ் அவளது கைகளை மீண்டும் பற்றினான். ஏய், உன்னோட திமிரை காதலிக்கிற நான் உனக்காக காத்திருப்பேன் என்று சொல்ல அந்த நேரத்தில் நீதிபதி மீண்டும் அறைக்கு வருவதற்கான அறிவிப்பு வந்தது. ஆரவ் விரைவாக அவளை நெருங்கி அவளது கன்னத்தில் தனது கையை வைத்து மெதுவாக வருடினான். இந்த வழக்கோட அடுத்த கட்ட விசாரணைக்கு ஒரு முக்கியமான ஆவணம் தேவைப்படுது, தெரியுமா என்று ஆரவ் கேட்க அவளோ, எல்லாம் எனக்கு தெரியும். நீ எல்லாம் எதுவும் எனக்கு சொல்லித்தரணும்னு அவசியம் கிடையாது. அதெல்லாம் எப்படி எடுக்கணும்னு ஏற்பாடுகளை நான் ஏற்கனவே செஞ்சிட்டேன் என்று சொல்ல, அந்த ஆவணம் ஒரு பனி பிரதேசத்தில் இருக்குன்னு கேள்விப்பட்டேன் என்று அவன் மீண்டும் சொன்னான். ஏய், இப்போ உனக்கு என்ன வேணும்? அதான் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டேன் இல்லை. அது பனி பிரதேசத்தில் இருந்தா என்ன, வெயில் பிரதேசத்தில் இருந்தா என்ன, எங்கே இருந்தாலும் அதை எப்படி எடுக்கணும்னு எனக்கு தெரியும். நீ தேவையில்லாமல் எதுவும் பேச வேண்டாம் என்று அவள் சொல்ல ஆரவ் அவளிடம், ரொம்ப நல்லது, எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கியே. ஆனால் இப்போ நான் சொல்கிறத நல்ல ஞாபகத்தில் வச்சுக்க.
இந்த கேஸை நம்ம தொடரணும்னா நீயும் நானும் சேர்ந்து தான் அங்கே போகணும்னு நான் நீதிபதிக்கிட்ட கேட்க போகிறேன். நம்ம 2 பேரும் பிரியாமலே பயணம் செய்யணும். என்ன, உனக்கு சம்மதமா? இது என்னோட சவால்னு வச்சிக்க. உனக்கு என் மேலே லவ் இல்லைன்னா நீ ப்ரூவ் பண்ணு, இல்லை என்னை பார்த்து பயப்படுறன்னு ஒத்துக்கோ என்று கேட்டான். அபிராமி எதுவும் பேசாமல் அவனையே பார்த்து கொண்டிருக்க, என்ன என்னோட அத்தை மவளை சவாலுக்கு ரெடியா என்று கேட்டான். அபிராமியோ அதிர்ச்சியில் உறைந்திருந்தாள். இருவரும் இணைந்து பயணிப்பதா, அதுவும் தனிமையில்? அவள் அவனது கண்களை பார்த்தாள். அங்கே காதல் மட்டுமே தெரிந்தது. அபிராமியும் தன் உதட்டை கடித்து கொண்டு திமிராக, எனக்கு சம்மதம். நீ என் கூட வர்றதால மட்டும் எனக்கு உன் மேலே காதல் வர போகிறதும் இல்லை, நான் தோக்க போகிறதும் இல்லை. என்னோட வந்து பாரு ஆரவ், அப்போ தெரியும். உன்னோட காதலும் தோத்து போகும், நீயும் தோத்து போவ என்று சவால் விட்டாள். ஆரவ் சிரித்தான். சரி சரி பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு தங்கள் இருக்கைக்கு சென்றார்கள். விசாரணை தொடங்கிய போது ஆரவ் உடனடியாக நீதிபதியிடம், மதிப்புக்குரிய நீதிபதி அவர்களே, அந்த ஆவணம் இருக்கும் இடம் மிகவும் அபாயகரமானது. இரு குடும்பத்தின் வாரிசுகளும் இணைந்து சென்று பாதுகாப்பாக அந்த ஆவணத்தை எடுத்து வர வேண்டும். இதுவே எனது கோரிக்கை என்று சொன்னான். அபிராமியும் சம்மதித்ததால் வேறு வழியின்றி நீதிபதியும் அந்த கோரிக்கையை ஏற்றார். இருவரும் இணைந்து பனிப்பிரதேசத்துக்கு செல்லும் நிலை உருவானது. நீதிமன்றத்தின் முடிவிற்கு பிறகு அபிராமியின் மனதில் கலவையான உணர்வுகள் அலைமோதியது. ஆரவுடன் இணைந்து பயணிக்க வேண்டிய கட்டாயம் அவளது திமிரை எரிச்சலடைய செய்தாலும் அவனது நெருக்கம் அவளுக்குள் ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது. இருவரும் பனி மூடிய தொலைதூர மலைப்பகுதிக்கு செல்ல வேண்டிய பயணத்திற்கு தயாரானார்கள். புறப்படுவதற்கு முன்பு ஆரவ் அபிராமியின் காரின் அருகே வந்து நின்றான். ஆரவ் அவளிடம், அபிராமி, இப்போ கூட சொல்கிறேன், எனக்கு தேவை இந்த கேஸில் ஜெயிக்கிறது கிடையாது. எனக்கு இப்போதைக்கு தேவை உன்னோட காதல் மட்டும்தான். ஒருவேளை இந்த பயணம் உனக்கு கேஸுக்கான பயணமாக இருக்கலாம், ஆனால் எனக்கு இது ஒரு ஹனிமூன் மாதிரி தான் என்று சொல்லி சிரித்தான். அபிராமியோ முகத்தை இறுக்கி கொண்டாள். போதும் போதும், உன்னோட காதல் நாடகம் எல்லாம் போதும். நான் என்னோட வழியை பார்த்துட்டு போகிறேன், நீ உன்னோட வழியை பார்த்துட்டு போ. 2 பேரும் சேர்ந்து ஒரே இடத்துக்கு போகணுன்னு சொன்ன நான் சம்மதிச்சாச்சு. ஆனால் உன்னோட காரில் நீ போய்க்கோ, என்னோட கார்லேயே நான் போய்க்கிறேன். என்னோட வெற்றியும் உன்னோட தோல்வியும் மட்டும்தான் எனக்கு ஒரே லட்சியம் என்று சொல்லி கோபத்துடன் காரில் ஏறி புறப்பட்டாள். ஆரவ் ஒரு மெல்லிய புன்னகையுடன் அவளை பார்த்தான். பின்னர் அவனும் தனது காரில் ஏறி அவளை பின்தொடர்ந்தான். அவளது திமிரை அவன் ரசிக்கத் தொடங்கினான். அவளது திமிருக்குள்ளேயே அவன் வாழத் தொடங்கினான். ஆரவிற்கு முன்பாக அபிராமி அந்த பனி பிரதேசத்தை அடைந்தாள். அந்த இடம் இடிபாடுகள் உள்ளதாகவும் தங்குவதற்கு வசதியற்றதாகவும் இருந்தது. அவள் அவசரமாக சென்று ஆவணங்களை தேடத் தொடங்கினாள். சிறிது நேரம் கழித்து அங்கே வந்த ஆரவ் ஒரு கூடாரத்தை அமைத்து கொண்டு அவளை பார்த்து சிரித்து கொண்டே இருந்தான். வெளியே குளிர் காய்வதற்காக ஒரு நெருப்பு குண்டத்தையும் ஊட்டினான். அவன் அபிராமியின் கூடாரத்தருகே வந்து நின்று, ஏய் அபி, இவ்வளோ சீக்கிரம் எல்லாம் ஆவணத்தை எடுத்துட்டு போக முடியாது. வந்த உடனே தேட ஆரம்பிச்சிட்ட. அது என்ன பெட்டிக்கடை அல்வாவா எடுத்த உடனே கையில் கிடைக்கிறதுக்கு? அதெல்லாம் ரிஸ்க் எடுத்து தான் தேடணும். முதல்ல இங்கே வந்து தங்கிக்கோ, கொஞ்சம் ரெஸ்ட் எடு, அப்புறமா தேடலாம் என்று சொல்ல அவளோ ஆவணங்களை தேடுவதிலேயே மும்முரமாக இருந்தாள். ஹே அபி, இங்கே பாரு, நீ என்ன இன்னும் எதிரியாக தான் பார்க்குற, ஆனால் நான் உன்னை லவ் பண்ணுறேன்டி என்று அவன் சொல்லி கொண்டிருந்தான். ஹே, இப்போ எதுக்காக இங்கே வந்து சீன் கிரியேட் பண்ணிகிட்ருக்க? நானெல்லாம் நல்லா தான் இருக்கேன். உனக்கு குளிருதுன்னா நீ போய் அங்கே உட்காந்துக்கோ. எதுக்காக தேவையில்லாமல் என்ன வந்து தொந்தரவு பண்ணிகிட்ருக்க என்று சொல்லிக்கொண்டே மீண்டும் ஆவணங்களை தேட ஆரம்பித்தாள். ஆரவ் மெதுவாக சிரித்தான். சரிடி, என் அத்தை மவளை, உன் திமிரும் இந்த குளிரும் எவ்வளோ நேரத்துக்கு தாக்கு பிடிக்குதுன்னு நானும் பார்க்குறேன் என்று சொல்லிவிட்டு அமைதியாக அவன் கூடாரத்தில் அமர்ந்து வேடிக்கை பார்க்க தொடங்கினான். நேரம் செல்ல செல்ல பனியும் குளிரும் மிகவும் கடுமையாகியது. அபிராமியின் கூடாரத்திற்குள் குளிர் ஊடுருவத் தொடங்கியது. நடுநடுங்கி போனாள் பேதையவள். குளிர் அவளை வாட்டி வதைக்க வேறு வழியின்றி அவள் மெதுவாக ஆரவ் மூட்டிய நெருப்பு குண்டம் இருந்த இடத்தை நோக்கி வந்தாள்.
அவள் நெருப்பின் அருகில் வந்து நின்றாள். அவள் நடுங்கிக் கொண்டிருந்ததைக் கண்ட ஆரவ் தனது கனமான மேலங்கியை எடுத்து அவளிடம் நீட்டினான். என்ன, நல்லா குளிர் வந்துடுச்சா? இந்தா, இதை போட்டுக்கோ என்று சொல்ல அபிராமி தன் கைகளை பனியால் தேய்த்தவாறே, இந்த குளிரெல்லாம் எனக்கு பழகிட்டு, உன்னோட இறக்கையெல்லாம் எனக்கு தேவையில்லை, நான் சும்மா தான் இங்கே வந்தேன் என்று சொல்லிக்கொண்டிருக்க ஆரவ் மெதுவாக எழுந்து அவளை நெருங்கினான். நெருப்பின் செந்தியின் வெளிச்சத்தில் அவள் கண்கள் தகதகவென மின்னியது. ஆரவ் ஒரு நிமிடம் அமைதியாக அவளை பார்த்தான். என்ன, எதுக்காக இப்படி பார்த்துட்டு இருக்க? நான் தான் சொல்லிட்டேன்ல, உன்னோட இறக்கையெல்லாம் எனக்கு தேவையில்லைன்னு என்று அபிராமி சொல்ல ஆரவ் அமைதியாக அவளிடம், இல்லை, இந்த மாதிரி ஒரு பயங்கரமான குளிரில் ஒரு பொண்ணு கூட தனியாக இருந்து ஏதாவது தப்பாக நடந்துடுச்சுன்னா என்று சொல்ல அபிராமி அவன் பேசுவதை கேட்டு அதிர்ச்சியில் உறைந்தாள். அவன் வேண்டுமென்றே வார்த்தைகளால் அவளை சீண்டினான். ஆரவ் மெதுவாக சிரித்து அவளது கைகளை பிடித்தான். அவளது கைகளோ ஐஸ் போல குளிர்ந்திருந்தன. என்ன, பயப்படுறியா? நான் சும்மா தான் சொன்னேன். ஆனால் எனக்கு நிஜமாகவே உன்னை பிடிச்சிருக்குது. உன்னை பார்த்த அடுத்த செகண்டே பிடிச்சிடுச்சு. ஒருவேளை குடும்ப பிரச்சனை எதுவும் இல்லைன்னா நீயே என்னோட காதலை ஏற்றிருப்ப, அப்படிதானே என்று கேட்க அபிராமியோ மௌனமாக இருந்தாள். ஆரவ் மேலும் நெருங்கி அவளது தோளில் தனது கையை வைத்தான். உன்னோட திமிர் ரொம்ப அழகாக இருக்குது. என்னோட அத்தை மவளை, ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. இந்த கேஸில் நான் ஜெயித்தாலும் சரி, நீ ஜெயித்தாலும் சரி, நம்ம குடும்பம் ஒன்று சேராது. ஆனால் நம்ம 2 பேரும் சேர்ந்தோன்னு வச்சுக்கோயேன், கேஸும் சக்ஸஸ் ஆயிரும், குடும்ப பிரச்சனையும் தீர்ந்து போயிடும். என்ன, உனக்கு ஓகேவா என்று கேட்க அபிராமி வார்த்தைகளின்றி அப்படியே நின்றாள். ஆரவ் மெதுவாக அவளை நெருங்கினான். அவனது மூச்சுக்காற்று அந்த குளிருக்கு இதமாக இருந்தது அவளுக்கு. ஹே, என்ன பார்க்குற? நீயே என்ன லவ் பண்ணுறன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. உன்னோட நடவடிக்கையில் அது தெரிஞ்சு போச்சு. இந்த ஒரே ஒரு ராத்திரி மட்டும் உன்னோட மனதுக்குள்ளே இருக்க காதலை வெளியே கொண்டு வந்துரு என்று பேசிக்கொண்டே இருந்தான். பனியின் குளிர்ச்சி, ஆரவின் உடல் வெப்பம், நெருப்பின் கதகதப்பு, இவை மூன்றும் அவளது திமிரை மெதுவாக உடைத்தது. அபிராமி மெதுவாக தனது தலையை தூக்கி ஆரவை பார்த்தாள். அவனது கண்களில் இருந்த அசைக்க முடியாத காதல் அவளது அனைத்து பிடிவாதங்களையும் கரைத்தது. மேலும் அவள் குளிரால் நடுங்கிக் கொண்டிருந்ததால் மெதுவாக ஆரவை நெருங்கினாள். அவனது மார்பில் சாய்ந்து அவனது சட்டையை பற்றி கொண்டாள். ஆரவ் அவளை தனது அணைப்பில் இறுக்கி கொண்டான். அவன் தனது முகத்தை அவளது முகத்திற்கு அருகில் கொண்டு வந்தான். பனியின் மத்தியில் நெருப்பின் வெளிச்சத்தில் அவர்களின் உதடுகள் மெதுவாக இணைந்தன. அவர்கள் இருவரும் ஒருவர் மீது ஒருவராக சாய்ந்து அந்த குளிரான இரவை காதலின் வெப்பத்தால் நிரப்பினார்கள். பொழுது விடிந்தது. பனி பிரதேசத்தில் விடிந்த அந்த காலை ஆரவுக்கும் அபிராமிக்கும் ஒரு புதிய விடியலாக இருந்தது. குளிர் இன்னும் நீடித்திருந்தாலும் அவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் அழித்த அணைப்பின் வெப்பத்தில் அது கரைந்து போனது. ஆரவின் மார்பில் சாய்ந்திருந்த அபிராமி முதல் முறையாக தனது திமிரை விட்டுவிட்டு ஒரு காதலியின் மென்மையுடன் எழுந்தாள். ஆரவ் மெதுவாக அவளை வருடி, குட் மார்னிங் என் ஆசை எதிராளியே என்று சொல்ல அபிராமி அவனை பார்த்து, என்ன, சந்தர்ப்பம் உனக்கு சாதகமாக அமைஞ்சு போச்சு, அவ்வளவுதான், இப்போ நம்ம இந்த போட்டிக்கு ஒரு முடிவு கட்டணும் என்று சொல்ல ஆரவ் அவளை நெருங்கினான். என்ன, நேற்று நைட்டு நடந்ததெல்லாம் மறந்து போச்சா? போட்டிக்கெல்லாம் முடிவு கட்டியாச்சு. இப்போ நம்ம 2 காதலிக்கிறோம், நம்ம 2 ஒன்றாகிட்டோம், இதுதான் இந்த போட்டியோட முடிவு என்று சொல்ல அவள் வெட்கத்தில் தலைகுனிந்தாள். இப்போது அவர்கள் இருவரும் இணைந்து ஆவணத்தை தேடி புறப்பட்டு சென்றார்கள். ஆரவ் வழிகாட்ட அபிராமி நுணுக்கமாக ஆராய்ந்தாள். சிறிது நேரத்திலேயே வெற்றிகரமாக ஆவணத்தை கண்டறிந்தார்கள். ஆரவ் அபிராமியை பார்த்து, அபி, இப்போ என்ன பண்ண போகிற? ஆவணம் கைக்கு கிடச்சாச்சு. இப்போ கூட இந்த கேஸில் நீ ஜெயிக்கணும்னு உனக்கு தோணுதா என்று கேட்க அபிராமி ஆரவை பார்த்து, இல்லை ஆரவ், எனக்கு இந்த கேஸோட வெற்றியை விட உன்னோட காதல் தான் முக்கியம். என்ன முடிவுனாலும் நம்ம 2 பேரும் சேர்ந்து எடுக்கலாமே என்று சொல்ல அந்த ஆவணத்தை ஆரவ் தனது வலது கையால் பற்றி கொள்ள
அபிராமி தனது இடது கையால் அதை பிடித்து கொண்டாள். இருவரும் கைகோர்த்து மலையிலிருந்து கீழே இறங்கத் தொடங்கினார்கள். கீழே நகரத்தின் மையத்தில் இரு குடும்பத்தை சேர்ந்தவர்களும் ஆவலுடன் காத்திருந்தனர். ஒரு வாரிசு மட்டுமே ஆவணத்துடன் திரும்பும் என்று எதிர்பார்த்து வெற்றியை கொண்டாட ஒரு தரப்பும் தோல்வியை தாங்க ஒரு தரப்பும் தயாராக இருந்தது. அவர்களின் முகங்களில் இறுக்கமும் பகைமையும் நிலவியது. சற்று தூரத்தில் 2 கார்கள் வந்து நின்றன. ஆனால் இறங்கியவர்கள் கொடுத்த அதிர்ச்சி அத்தனை பேரையும் ஒரு கணம் உறைந்து போக செய்தது. ஆம், ஆரவும் அபிராமியும் ஒன்றாக புன்னகையுடன் கைகோர்த்து வந்தனர். நடுவில் இருவரும் இணைந்து அந்த பழமையான ஆவணத்தை பிடித்திருந்தனர். குடும்பத்தினர் அனைவரும் ஒன்று சேர அதிர்ச்சியில் மூழ்கினர். அமைதி நீடித்தது. ஆனால் அது புயலுக்கு முந்தைய அமைதி. ஆரவின் மாமா ஒருவர் முதலில் சீறினார். ஏய், என்ன இது? நீ எப்படி இவ கூட கைகோத்துட்டு வர ஆரவ்? அபிராமியின் அத்தை அபிராமியை நோக்கி வேகமாக வந்து அவளது கையை ஆரவின் கையிலிருந்து பிரித்தாள். ஏ அபிராமி, உனக்கு என்ன புத்தி கெட்டு போச்சா என்ன? எவ்வளவு தலைமுறை பகை, அதை மறந்துக்கிட்டு இப்படி கைகோர்த்து வர்ற என்று கேட்க ஆரவ் உறுதியான குரலில், இனி இந்த சண்டையெல்லாம் யாருக்கும் வேண்டாம். நான் இவளை காதலிக்கிறேன், இவளும் என்ன காதலிக்கிறா என்று சொன்ன அடுத்த நொடியே அங்கே பயங்கரமான சண்டை வெடித்தது. இரு குடும்பத்தினரும் மாறி மாறி அவர்களை திட்டினார்கள். அவர்களின் கையை பிரிக்க முயன்றார்கள். சில பெரியவர்கள் அவர்களை தள்ளிவிட்டு, இனி இந்த கேஸை பற்றியே பேசண்டாம், இந்த கேஸும் வேண்டாம், காதலும் வேண்டாம், கல்யாணமும் வேண்டாம், இவங்க 2 பேரையும் பிரிக்கணும் என்று சொல்லி கத்தினார்கள். குடும்பத்தின் ஆண்கள் ஆரவை ஒரு பக்கமும் பெண்கள் அபிராமியை மறுபக்கமும் இழுத்து செல்ல முயன்றனர். ஆனால் ஆரவோ பிடிவாதமாக அபிராமியின் கையை பிடித்திருந்தான். அபிராமி கண்கள் கலங்கினாலும் உறுதியான குரலில், யாரும் எங்களை பிரிக்க முடியாது. எதுக்காக இத்தனை வருஷம் பகையோடு இருக்கீங்க? இந்த போட்டிக்கு முடிவு கட்டி குடும்பம் ஒன்று சேரணும் தான் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இந்த ஆவணத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கோம் என்று சொல்ல ஆரவ் அபிராமியை இழுத்து குடும்பத்தினர் அனைவருக்கும் நடுவில் நின்றான். சண்டையின் சத்தம் அதிகமாகிக் கொண்டே சென்றது. அங்கிருந்தவர்கள் அனைவரும் அதிர்ச்சியாகும்படி ஆரவ் அபிராமியின் முகத்தை தனது 2 கைகளால் ஏந்தி பிடித்தான். அனைவரின் முன்னிலையிலும் அவன் அபிராமியின் இதழ்களில் ஆழமான முத்தமிட்டான். இதை பார்த்த அவர்களுக்குள்ளே சண்டை இன்னும் எரிமலையாக வெடித்தது. அவர்களை பிரித்து கொண்டு அவரவர் வீடுகளுக்கு சென்றார்கள். ஒருவரை ஒருவர் மாறி மாறி தொலைபேசியிலும் மிரட்ட ஆரம்பித்தார்கள். வழக்கின் இறுதிக்கட்ட விசாரணைக்கு இன்னும் 2 நாட்களே இருந்தது. ஆரவும் அபிராமியும் யாருக்கும் தெரியாமல் தனிமையாக சந்தித்து கொண்டார்கள். அபிராமியோ ஆரவை பார்த்து, ஆரவ், ஆனாலும் உனக்கு ரொம்ப தைரியம். ஏற்கனவே பிரச்சனை போயிட்டுருக்கு, அந்த பிரச்சனைக்கு நடுவில் நீ இப்படியா நடந்துக்குவ? இப்போ பாரு, அவங்க இன்னும் கோபமாயிட்டாங்க, நம்மளை சேரவே விட மாட்டாங்க. இது வரைக்கும் நான் இப்படி பயந்ததே இல்லை, ஆனால் தடவையாக பயமாக இருக்கு ஆரவ். என்னோட வீட்டில் உள்ளவங்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் என்று சொல்ல ஆரவ் அவளது கைகளை பிடித்து மெதுவாக முத்தமிட்டான். என்ன அபி, இப்படி பயந்தா எப்படி? போராட்டம் இல்லாமல் காதலா என்று கேட்க அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் அணைத்து கொண்டார்கள். 2 நாட்கள் கழித்து அவர்களின் வழக்கு விசாரணைக்கு வந்தது. ஆரவும் அபிராமியும் ஒன்று சேர்ந்து ஆவணத்தை சமர்ப்பித்துவிட்டு எதுவும் பேசாமல் தத்தமது இருக்கைகளில் அமர்ந்து கொண்டார்கள். இம்முறை அவர்கள் எதிர்த்து வாதாடவே இல்லை. இதனால் நீதிபதி ஆவணத்தை பிரித்து படிக்க ஆரம்பித்தார். நீதிபதி ஆவணத்தை படித்து முடித்த பிறகு அங்கே அமைதி நிலவியது. பிறகு அவர் 2 குடும்பத்தினரையும் நோக்கி பேசத் தொடங்கினார். இந்த ஆவணம் ரொம்ப பழமையானது, ஆனால் இதில் ஒரு தெளிவான நிபந்தனை சரியாக இருக்குது. இந்த சொத்து 2 குடும்பங்களுக்கு சொந்தமானது. ஆனால் எந்த ஒரு காலத்திலேயாவது இந்த சொத்துக்காக 2 குடும்பங்களும் சண்டை போட்டாலோ இல்லை ஒரு குடும்பம் மட்டும் சொந்தம் கொண்டாடினாலோ இந்த சொத்தோட மொத்த மதிப்பும் அருங்காட்சியகத்தோட உரிமையும் முழுமையாக அரசாங்கத்துக்கே சொந்தமாகும் என்று சொல்ல அந்த தீர்ப்பு 2 குடும்பத்தினரையும் இடியென தாக்கியது. இத்தனை தலைமுறையாக உயிரை கொடுத்து சண்டையிட்ட சொத்து ஒரே ஒரு நிபந்தனையால் அவர்கள் கையை விட்டு அரசாங்கத்திற்கு செல்லும் அபாயம் ஏற்பட்டது. ஆரவ் குடும்பத்தினரை பார்த்து உறுதியாக பேசினான். இதுதான் உண்மை. நம்ம தொடர்ந்து சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா
இந்த சொத்து யாரோட கைக்கும் கிடைக்காது. சொத்து வேணும்னா சண்டை போடுறதை விட்டுக்கிட்டு சமாதானமாக போங்க என்று சொல்ல அபிராமியோ, இந்த சொத்துக்காக நம்ம இழந்தது நிறைய, நமக்கு நம்ம குடும்ப பெருமையும் இந்த அருங்காட்சியகமும் முக்கியம்னு நம்ம நினச்சா இந்த சண்டையை நிறுத்திட்டு இந்த சொத்தை 2 குடும்பங்களும் சேர்ந்து நிர்வகிக்கலான்னு சொல்லுங்க என்று சொல்ல, நீண்ட விவாதத்திற்கு பிறகு சொத்தை இழக்க மனமில்லாத குடும்பத்தினர் ஒரு மனதாக சமாதானம் செய்வதாக ஒப்புக்கொண்டனர். இனிமேல் அருங்காட்சியகம் 2 குடும்பங்களுக்கும் சொந்தம். ஆனால் இந்த சமாதானமோ அவர்களின் காதலை ஏற்கவில்லை. ஆரவின் பெரியப்பா அங்கே ஆரவை பார்த்து, சமாதானம் ஆகலாம், ஆனால் ஆரவ், இந்த எதிரி குடும்பத்து பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்க நாங்கள் எப்போவுமே சம்மதிக்க மாட்டோம். வழக்கில் சமாதானம் ஆகலாம், ஆனால் அது சொத்துக்காக மட்டும்தான், சொந்தம் கொண்டாட இல்லை என்று சொல்ல, 2 குடும்பத்தினரும் ஒரே குரலில் ஆரவ் மற்றும் அபிராமியின் திருமணத்திற்கு சம்மதிக்க மறுத்தனர். ஆரவ் மற்றும் அபிராமியின் காதல் சவால் நீதிமன்ற தீர்ப்பிற்கு பிறகும் தொடர்ந்தது. 2 குடும்பத்தினரும் அவர்களை பிரிப்பதிலேயே மும்முரமாக இருந்தனர். ஆரவின் பெரியப்பா ஆரவை பார்த்து, ஹே ஆரவ், காதலை பற்றி உனக்கு என்ன தெரியும்? ஒரு வாரத்துக்கு வர்றதெல்லாம் காதலே இல்லை, இப்படி வர்றதெல்லாம் நீடிச்சு நிற்காது. அந்த பொண்ணை மறக்கக்கூடிய வழியை பாரு என்று சொல்ல, அவனால் அவளை மறக்கவே முடியவில்லை. இரவு நேரம் அபிராமி ஜன்னலுக்கு வெளியே பார்த்தாள். ஆரவ் அவள் வீட்டிற்கு அருகில் உள்ள ஒரு பெரிய மரத்தின் அடியில் நின்று கொண்டிருந்தான். அவளை பார்ப்பதற்காக துணிந்து வந்திருந்தான். அபிராமி ஒரு சிறிய கடிதத்தை எழுதி அதில் ஒரு கல்லை கட்டி ஜன்னல் வழியாக கீழே போட்டாள். அதை படித்த ஆரவ் லேசாக சிரித்தான். ஆம், அவர்கள் திட்டமிட்டபடி இருவரும் யாருக்கும் தெரியாமல் வீட்டை விட்டு வெளியேறினார்கள். ஆரவ் அவளது கைகளை மென்மையாக பற்றி கொண்டான். வருத்தப்படாத அபி, நம்ம 2 பேரும் சேர்ந்திருந்தா போதும். இந்த உலகத்தையே நம்ம எதிர்க்கலாம், யாருக்கும் கவலைப்பட வேண்டாம். இவங்க கண்ணில் படாத ஒரு இடத்துக்கு போய் நம்ம சந்தோஷமாக வாழலாம் என்று சொல்ல, அபிராமி ஆரவின் தோளில் சாய்ந்து கொண்டு, உன் பக்கத்தில் இருக்கிறதே எனக்கு பெரிய நிம்மதின்னு தோணுது ஆரவ் என்று சொன்னாள். அவர்கள் இருவரும் ரகசியமாக நகரின் எல்லையை நோக்கி பயணிக்க தொடங்கினார்கள். அவர்கள் தேடி சென்ற இடம் யாரும் எளிதில் கண்டறிய முடியாத ஒரு தொலைதூர மலைப்பள்ளத்தாக்கில் உள்ள சிறிய விடுதி. அந்த இடம் அமைதியாகவும் அழகாகவும் இருந்தது. அங்கே யாரும் அவர்களை தேடி வர மாட்டார்கள் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது. அந்த புதிய இடத்தில் ஆரவும் அபிராமியும் சில நாட்கள் உலகத்தின் சண்டைகளிலிருந்து விடுபட்டு காதலுடன் வாழ்ந்தார்கள். ஆரவ் அவளது கூந்தலை வருடுவதும் அபிராமி அவனது மார்பில் சாய்ந்து தூங்குவதுமாக ஒவ்வொரு தருணமும் காதலால் நிரம்பி வழிந்தது. ஆனால் அப்போதும் அவர்களின் மகிழ்ச்சி நீடிக்கவில்லை. அவர்கள் தப்பி சென்ற செய்தி குடும்பத்தினருக்கு தெரிய வந்தது. 2 குடும்பங்களும் ஆக்ரோஷமாக அவர்களை தேடத் தொடங்கினார்கள். அதே சமயம் அவர்கள் தங்கியிருந்த மலைப்பள்ளத்தாக்கில் கடும் புயலும் மழையும் உருவாகத் தொடங்கியது. ஆரவும் அபிராமியும் தங்கியிருந்த அந்த அமைதியான மலைப்பள்ளத்தாக்கு அடுத்த சில மணி நேரங்களில் ஒரு உக்கிரமான இயற்கை சீற்றத்தின் பிடியில் சிக்கியது. பலத்த மழையும் காற்றின் வேகமும் புயலின் வருகையை உணர்த்தின. இரவு நேரம் இடி மின்னல் சத்தத்துடன் மழை கொட்டியது. அவர்கள் தங்கியிருந்த சிறிய விடுதி பகுதியிலும் நிலச்சரிவு அபாயம் ஏற்பட்டது. இருளின் நடுவே பயம் அபிராமியின் கண்களில் தெரிந்தது. அபிராமி பதட்டமாக ஆரவை அணைத்து கொண்டாள். ஆரவ், ரொம்ப பயமா இருக்கு, நம்ம இங்க மாட்டிக்கிட்டோன்னு நினைக்கிறேன் என்று சொல்ல, ஆரவ் அவளை இறுக அணைத்து கொண்டு, பயப்படாத அபி, பார்த்துக்கலாம், எதுவும் ஆகாது என்று சமாதானப்படுத்தினான். புயலின் சீற்றமோ மேலும் அதிகரித்தது. மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. சுற்றியிருந்த மரங்கள் பலத்த சத்தத்துடன் முறிந்து விழுந்தன. விடுதியின் அருகில் இருந்த ஒரு மரக்கிளை முறிந்து அவர்கள் அறை ஜன்னலின் மேல் விழுந்தது. ஆரவ் சுதாரித்து கொண்டே அபிராமியை தன் கைகளால் இழுத்து அருகில் இருந்த குகை போன்ற பகுதிக்கு அவளை அழைத்து செல்ல முயன்றான். வெளியே மழை வெள்ளமாக பாய்ந்து கொண்டிருந்தது. ஆரவ் தனது மேலங்கியால் அபிராமியை போர்த்தி அவளை வேகமாக இழுத்து சென்றான். ஓடும்போது அபிராமியோ பாறையில் தடுக்கி விழுந்தாள். ஆரவ் முழங்காலில் அமர்ந்து அவளது முகத்தை கைகளால் ஏந்தி, அபி பார்த்து, காயம் எதுவும் இல்லைல்ல? வா, நம்ம சீக்கிரமாக போகணும், புயல் ரொம்ப வேகமாக இருக்கு, சீக்கிரம் எழும்பு, போகலாம் என்று சொல்ல, அபிராமியோ வலியில் லேசாக முனகி, ஹா,
கால் லேசா சுளுக்கிட்டு போல இருக்கு, என்னால் எழும்ப முடியல ஆரவ் என்று சொல்ல ஆரவ் ஒரு நொடி கூட யோசிக்கவில்லை. புயலில் அவள் குளிர்ந்து நடுங்குவதைக் கண்டவன் அவளை தனது தோளில் தூக்கி கொண்டான். அவளோ பயத்தில் அவனது கழுத்தை இறுகமாக கட்டி கொண்டாள். புயல் மற்றும் நிலச்சரிவுகளுக்கு மத்தியில் ஆரவ் அபிராமியை தனது தோளில் சுமந்தவாறே பாதுகாப்பான சிறிய குகை போன்ற பகுதியை அடைந்தான். ஆரவ் இறுகி கட்டியிருந்த போர்வையில் அபிராமி அவனது கழுத்தை கெட்டியாக பிடித்து கொண்டிருந்தாள். அவர்கள் குகைக்குள் நுழைந்த அடுத்த கணம் வெளியே ஒரு மரக்கிளை முறிந்து விழுந்து குகை வாயிலின் பாதியை அடைத்தது. தப்பிக்கும் வழிகளோ சுருக்கப்பட்டன. ஆரவ் அவளை மெதுவாக கீழே இறக்கி நிலச்சரிவு ஏற்படாத பாறை இடுக்குகளில் ஒதுங்க செய்தான். அபிராமியோ ஆரவின் கைகளை இறக்கி பிடித்து உதடுகளை கடித்தாள். ஆரவ், கால் ரொம்ப வலிக்குது ஆரவ், நம்ம இங்கே மாட்டிக்கிட்டோன்னு நினைக்கிறேன், இனி நம்மளால் தப்பிக்க முடியாது, நம்ம வாழ்க்கை இன்னையோட முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன் ஆரவ் என்று சொன்னாள். குகைக்குள் அதிக ஈரப்பதமும் குளிரும் சூழ்ந்தன. புயலின் வேகத்தால் குகையின் உட்புறத்தில் நீர் கசிய தொடங்கியது. உறைபனி குளிர் அவர்களை ஆட்கொண்டது. அபிராமியின் உடலோ குளிரில் நடுங்கத் தொடங்கியது. அபிராமி குளிரில் பற்கள் தட்ட, ஆரவ் ஆரவ், என்னோட கைகளெல்லாம் மரத்து போகுது ஆரவ் என்று சொல்ல ஆரவ் விரைவாக செயல்பட்டான். அவன் அவளது கைகளில் தனது வெப்பமான விரல்களை கோர்த்து தேய்த்தான். பின்னர் தன் உடலின் மொத்த வெப்பமும் அவளுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக அவளது ஆடைகளுக்குள்ளேயே தன் கைகளை புகுத்தி அவளது முதுகை தன் விரல்களால் மென்மையாக தடவி கொடுத்தான். வெளிச்சம் இல்லாததால் ஆரவ் தடுமாறினான். பாறையில் இடித்ததில் அவனது நெற்றியில் லேசாக காயம் ஏற்பட்டது. அபிராமியோ அழுது கொண்டே, ஆரவ் இங்கே பாரு, உனக்கும் காயம் வந்திருக்கு என்று சொல்ல ஆரவ் அவளது முகத்தை தன் கையில் எடுத்து நெற்றி காயத்தை பொருட்படுத்தாமல், இது சின்ன காயம்தான் அபி, ஆனால் நீ இப்படி அழுறது தான் என்னோட மனசால் தாங்கிக்க முடியல, அதுதான் எனக்கு ரொம்ப வலிக்குது, தயவு செஞ்சு அழாத என்று சொன்னான். ஆரவ் அவளது கண்ணீரை தனது உதடுகளால் துடைத்தான். அந்த குகையின் இருளும் வேதனையும் அவர்கள் காதலை மேலும் பிணைத்தன. அவனது வெப்பமான முத்தம் அவளது பயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக போக்கியது. அவர்கள் இருவரும் இறுக்கமான அணைப்பிற்குள் இருந்தார்கள். அபிராமி அவன் கண்களை பார்த்து, ஆரவ், இதில் இருந்து நம்ம மீண்டு வந்துட்டா நம்ம உடனேயே கல்யாணம் பண்ணிக்கணும் என்று சொல்ல ஆரவ் அவளை அணைத்து கொண்டான். அபி, பயப்படாத, நம்ம கண்டிப்பாக மீண்டு வருவோம். நான் உன்னை வெறும் மனைவியாக மட்டும் நினைக்கல, என்னோட வாழ்க்கையோட ஒரு பகுதியாக தான் நினச்சிருக்கேன் என்று சொன்னான். புயலின் சத்தமோ உச்சத்தை எட்டியது. குகையின் உட்புற சுவரில் திடீரென ஒரு விரிசல் விழுந்தது. அதிலிருந்து கலங்கலான நீர் வேகமாக உள்ளே வர தொடங்கியது. அவர்கள் இருந்த இடம் வெள்ளத்தில் மூழ்கும் அபாயம் ஏற்பட்டது. ஆரவ் அவசரமாக அபிராமியை தூக்கி கொண்டு குகையின் மேல்பாறை பகுதியை நோக்கி ஏறினான். ஆரவ் அவளிடம், அபி, நம்ம இன்னும் மேலே போகணும் என்று சொல்லிக்கொண்டே அவளை ஒரு கையால் தாங்கி பிடித்து கொண்டு மறு கையால் பாறை இடுக்குகளை பற்றி கொண்டு ஏறினான். ஒவ்வொரு அடியும் மரண போராட்டம். இறுதியாக அவர்கள் குகையின் உச்சியில் பாதுகாப்பான ஓர் இடத்தை பிடித்தனர். இருவர் உடலிலும் பல கீறல்களும் காயங்களும் ஏற்பட்டிருந்தன. அவர்கள் உடலும் போர்வையும் முற்றிலும் நீரில் நனைந்து குளிரில் மரத்து போயின. ஆரவ் அபிராமியை இறுக அணைத்து கொண்டான். அவனது குரல் இப்போது கரகரத்தது. நம்ம கண்டிப்பாக உயிர் பிழைக்கணும் அபி என்று சொல்ல அபிராமியோ கண்ணீருடன், இல்லை ஆரவ், இதுக்கு மேலே நம்ம பிழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனாலும் நான் அதை பற்றியெல்லாம் கவலைப்படலை. உன் கூட இருந்த இவ்வளோ நாளும் நான் சந்தோஷமாக இருந்தேன், இப்போவும் சந்தோஷமாக இருக்கேன். உன் கூட இறந்தா கூட எனக்கு சந்தோஷந்தான் என்று சொல்ல ஆரவ் அவளை அணைத்து கொண்டு அழுதான். இல்லை அபி, அப்படி சொல்லாத ப்ளீஸ், என்னோட காதல் உன்னை சாக விடாது, உனக்கு நான் இருக்கிறேன், என்னோட இதயம் உனக்காக துடிச்சிக்கிட்டே இருக்கும், நம்ம கண்டிப்பாக இதிலிருந்து மீண்டு வருவோம், சந்தோஷமாக வாழுவோம் என்று சொல்லி கண்ணீர் விட்டான். ஆரவ் மீண்டும் அவளுக்கு சுவாசம் அளிப்பது போல அவளது உதட்டில் ஆழமான முத்தமிட்டான். ஆனாலும் அவர்களின் உடல்கள் அதி தீவிர குளிரில் செயலிழக்கத் தொடங்கின. வெளிப்பகுதியில் உள்ள சிறிய குகை வாயில் முழுவதுமாக சகதியால் மூடப்பட்டதால் வெளி உலக தொடர்பும் துண்டிக்கப்பட்டது.
புயல் இன்னும் முடியவில்லை. அவர்கள் இருவரும் மெல்ல மெல்ல உணர்வுகளை இழக்கத் தொடங்கினார்கள். அவர்கள் இறுக்கி கட்டியிருந்த கைகள் தளர்ந்தன. அவன் மெதுவாக சாய்ந்தான். அபிராமியும் அதே அணைப்பில் மயங்கினாள். ஆரவும் அபிராமியும் மயக்க நிலையில் இருந்த அந்த குகை புயலின் உச்சகட்டத்தை தாங்கிக் கொண்டிருந்தது. அவர்களின் உயிர் மெல்ல மெல்ல மங்கிக் கொண்டிருந்தது. அவர்களின் கைகள் இறுக்கமாக பிணைந்திருந்தன. மரணத்தின் விளிம்பில் கூட காதல் அவர்களை பிரிக்கவில்லை. ஆனால் நகரத்திலோ ஆரவும் அபிராமியும் காணாமல் போன செய்தி இரு குடும்பத்தையும் உலுக்கியது. ஆனால் அவர்களின் கோபம் கவலையாக மாறுவதற்கு முன் வெறியாக மாறியது. அபிராமியின் குடும்பமோ கோப வெறியாக, எங்கள் குடும்ப பொண்ணை இந்த ஆரவ் கடத்திட்டு போயிட்டான். இந்த கள்ள உறவுக்காக எல்லாம் அருங்காட்சியகத்தை பறிகொடுக்க முடியாது. ஆரவை கண்டுபிடிச்சி அவங்கள பிரிக்கணும். தேவைப்பட்டா அவனை கொல்லணும் என்று சொன்னார்கள். ஆரவின் குடும்பமோ பழிவாங்கும் வெறியோடு, இல்லை இல்லை, எங்கள் வாரிசை அந்த திமிரு பிடிச்ச பொண்ணு தான் மூல செலவை செஞ்சு கூட்டிகிட்டு போயிட்டா. எங்கள் பையன் எவ்வளவு நல்லவனாக இருந்தான், எல்லாம் அந்த பொண்ணால் தான் என்று சண்டையிட்டு கொண்டார்கள். அந்த இரு குடும்பங்களும் தனித்தனியாக தேடுதல் குழுக்களை அமைத்தன. ஆனால் அவர்கள் தேடலில் ஈடுபட்ட போது மலை பகுதியில் புயல் சீற்றம் ஏற்பட்டுள்ள செய்தி வந்தது. புயலால் சாலைகள் துண்டிக்கப்பட்டு மீட்பு பணிகள் தாமதமாகியது. 2 நாட்கள் புயல் நீடித்தது. ஆரவும் அபிராமியும் 2 நாட்களும் மயக்க நிலையிலேயே குகைக்குள் இருந்தனர். வெளிப்புறம் முழுவதும் நிலச்சரிவு ஏற்பட்டு மண் குழிந்திருந்தது. 2 நாட்களாக உணவோ நீரோ இல்லாமல் அவர்களின் உயிர் ஒரு மெல்லிய நூலிழையில் தொங்கிக் கொண்டிருந்தது. 3வது நாள் அதிகாலை புயல் ஓய்ந்தது. மீட்பு பணியாளர்கள் பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகு அந்த மலைப்பள்ளத்தாக்கிற்கு வந்தனர். அவர்கள் குகை வாயிலை அடைத்த சகதியை அகற்றத் தொடங்கினார்கள். எங்கும் நிலச்சரிவால் சிதைந்த மரங்களும் அங்கே கேட்டுக்கொண்டிருந்த அழுகுரல்களும் இயற்கையின் சீற்றத்திற்கு முன்பு மனிதன் எவ்வளவு பலவீனமானவன் என்பதை காட்டியது. குகையின் வாயில் திறக்கப்பட்டது. மீட்பு பணியாளர்கள் டார்ச் வெளிச்சத்தில் உள்ளே பார்த்தனர். அங்கே ஆரவும் அபிராமியும் ஒருவருக்கொருவர் இறுக்கமாக அணைத்தவாறு மயங்கி கிடந்தனர். அவர்களின் ஆடைகள் கிழிந்து உடல் முழுவதும் காயங்கள் இருந்தன. அவர்களை சுற்றிலும் பாறைகளில் இருந்து கசிந்த இரத்தத்தின் அடையாளங்கள் இருந்தன. மீட்பு பணியாளர்கள் ரேடியோவில், இங்கே 2 பேர் மயங்க நிலையில் இருக்காங்க, ரொம்ப மோசமான நிலையில் இருக்காங்க, ஆனால் உயிரோடு இருக்காங்க, 2 பேரோட கைகளும் இறுக்கமாக பிணைச்சி வச்சிருக்காங்க என்று தொடர்ந்து அறிவித்து கொண்டிருந்தார்கள். குடும்பத்தினர் இந்த செய்தியை கேட்டு ஓடி வந்தனர். தங்களின் வாரிசுகளை பார்த்ததும் கோபம் இருந்தாலும் அவர்களின் உயிர் குறித்த அச்சம் மேலோங்கியது. ஆரவின் அன்னை கண்ணீருடன், அவனை காப்பாத்துங்க என்று சொல்ல, அபிராமியின் தந்தையோ, இல்லை, என் பொண்ணை தான் முதல்ல காப்பாற்றணும், அவளை காப்பாத்துங்க என்று இரு குடும்பத்தாரும் ஒருவரை ஒருவர் முந்திக்கொண்டு அவர்களை தொட்டு பார்க்க முயன்றனர். ஆனால் மீட்பு பணியாளர்களோ அவர்களை தடுத்து உடனே அவர்களை மருத்துவமனைக்கு அனுப்ப ஏற்பாடு செய்தனர். ஆரோ மற்றும் அபிராமி இருவரும் இன்னும் தங்கள் கைகளை பிரிக்கவில்லை. ஆம்புலன்ஸில் ஏற்றும்போது கூட இருவரது கைகளும் சேர்ந்தே இருந்தன. இருவரும் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டனர். அவர்களின் நிலைமை கவலைக்கிடமாக இருந்தது. ஒருபுறம் அவர்களை பிரித்து தங்கள் வாரிசுகளை மட்டுமே காப்பாற்ற வேண்டும் என்று இரு குடும்பத்தினரும் தனித்தனியாக மருத்துவமனை ஊழியர்களிடம் சண்டையிட்டனர். அங்கே வந்த மருத்துவர் இரு குடும்பத்தினரையும் பார்த்து, என்ன நீங்க, இது என்ன ஹாஸ்பிட்டலா இல்லை உங்கள் வீடா? இங்கே வந்து இப்படி சண்டை போட்டுட்ருக்கீங்க. அவங்க 2 பேரும் நல்ல குளிர்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்னும் 24 மணி நேரம் கழித்து தான் என்ன முடிவுனாலும் சொல்ல முடியும். இப்படி மாறி மாறி சண்டை போடுறத விட்டுக்கிட்டு உங்கள் பிள்ளைங்க உயிரோட வரணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க. தயவு செஞ்சு இங்கே நின்று சண்டை போடாமல் சண்டையை நிறுத்துங்க என்று எச்சரித்து விட்டு சென்றார். அவரின் எச்சரிக்கை குடும்பத்தினரை ஒரு கணம் அதிர்ச்சியில் உறைய வைத்தது. ஆனால் அப்போது ஆரவ் அங்கே மெல்ல கண் விழித்தான். அவன் அங்கே தேடியது தன் கைகளோடு சேர்ந்திருந்த அபிராமியின் கைகளைத்தான். அடுத்த படுக்கையில் மயக்க நிலையில் இருந்த அவளது கையை மெதுவாக பிடித்து கொண்டான். அபிராமியும் தன் கையில் இருந்த ஆரவின் பிடியை உணர்ந்து பலவீனமாக புன்னகைத்தாள். இன்னமும் பிடிவாதமாக இருந்த குடும்பத்தினரின் மத்தியில் ஆரவின் இந்த செயல் அவர்களுக்கு மேலும் ஒரு அடியை அழித்தது. இத்தனை தலைமுறையாக நீடித்த பகைமை
இப்போது தங்கள் வாரிசுகளின் உயிர் குறித்த பயத்தின் முன்பு மௌனமாக தோற்றது. ஆரவ் கண் விழித்ததும் அபிராமியின் கைகளை பற்றி கொண்டது இன்னும் பிடிவாதம் காட்டிய அவர்களின் குடும்பத்தினரின் கண்களில் கண்ணீரை வரவழைத்தது. அவர்கள் இருவரின் காதலின் ஆழத்தையும் இயற்கை சீற்றத்தால் ஏற்பட்ட காயங்களைப் போலவே குடும்ப சண்டையால் அவர்கள் மனதில் ஏற்பட்ட காயங்களையும் அப்போதுதான் குடும்பத்தினர் உணர்ந்து கொண்டார்கள். மருத்துவமனையில் ஒரு மௌனமான சமாதானம் உருவானது. தங்கள் பிள்ளைகள் கண் விழித்து பேசத் தொடங்கினால் அவர்களின் திருமணத்திற்கு முழு மனதுடன் சம்மதிப்பது என்று இரு குடும்பத்தின் பெரியவர்களும் முடிவு செய்தார்கள். ஆரவ் மற்றும் அபிராமி இருவரும் ஒரே நேரத்தில் குணமடைந்து மருத்துவமனையிலிருந்து வீட்டிற்கு திரும்பிய போது இரு குடும்பங்களும் அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளித்தன. ஆரவின் பெரியப்பா அபிராமியின் அருகில் வந்து அவர் கையில் இருந்த ஒரு தங்க சங்கிலியை அன்புடன் அவளுக்கு அணிவித்தார். மன்னிச்சிடுமா தாயே, உங்களோட காதல் உண்மைன்னு நிரூபிச்சிட்டீங்க. நீங்கள் எதிரிங்க இல்லை, இந்த குடும்பத்தோட பகையை தீர்த்து வைக்க வந்த வாரிசுக. நீங்கள் 2 பேரும் திருமணம் செஞ்சு சந்தோஷமாக வாழுங்க என்று ஆசீர்வதித்தார். அபிராமியின் தந்தையோ ஆரவை கட்டி அணைத்து கொண்டார். இந்த அருங்காட்சியகம் மட்டும் இல்லை, இந்த குடும்பமே இனி உன்னோட பொறுப்பு தான். என் பொண்ணை சந்தோஷமாக உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் என்று நெகிழ்ச்சியாக சொன்னார். ஆரவும் அபிராமியும் உணர்ச்சி பெருக்கால் கைகோர்த்து கொண்டார்கள். ஆரவ் அபிராமியை மெதுவாக இழுத்து தன் மார்பில் சாய்த்து கொண்டான். குடும்ப பகைமையின் அத்தனை தடைகளையும் அவர்கள் வெற்றிகரமாக கடந்து வந்தார்கள். இங்கே அவர்களின் காதல் வெற்றி பெற்றது. திருமண நாள் நெருங்கி வந்தது. இத்தனை நாட்கள் பகைமையின் இறுக்கம் நீங்கி இரு குடும்பங்களும் சந்தோஷமாக காணப்பட்டன. திருமண சடங்குகள் தொடங்குவதற்கு முன்பு மணமகன் அறைக்கு அபிராமி ஒரு சாக்குப்போக்கை சொல்லிவிட்டு அவனை பார்ப்பதற்காக வந்தாள். இத்தனை பரபரப்புக்கிடையேயும் இவர்கள் இருவரும் தனிமையில் சந்தித்து பேசினார்கள். ஆரவ் அவளை முழுமையாக பார்த்தான். அவள் புன்னகையுடன் இருந்தாள். வார்த்தைகள் அங்கே தேவையில்லை. ஆரவ் மெதுவாக அவளை நெருங்கி யாரும் அறியாமல் அவள் கைகளை பற்றினான். அவள் கைகளை பிடித்து கொண்டு தனது கட்டை விரலால் அவளது உள்ளங்கையை மென்மையாக வருடினான். என் ஆசை எதிராளியே, இன்னைக்கு ராத்திரி நம்ம 2 பேரும் எப்போவுமே பிரியாத ஜோடியாக மாறப்போகிறோம் என்று சொன்னபோது அவனது தொடுதல் அபிராமிக்கு இதுவரை இல்லாத ஒரு மின்சார உணர்வை அளித்தது. புயலில் குகையில் பயத்தில் நிகழ்ந்த தொடுதல்களை விட இப்போது உணர்வோடு கூடிய அந்த பிணைப்பு அவளை ஆட்கொண்டது. அவளது கண்கள் ஆரவின் கண்களுடன் நேருக்கு நேர் சந்தித்தன. அபிராமி ஆரவின் கண்களை ஆழமாக பார்த்தவாறே, இத்தனை நாள் நீங்கள் பேசாததை இப்போ உங்களோட கண்கள் பேசுது ஆரவ் என்று சொல்ல, ஆரவ் அவளது நெற்றியில் தனது இதழ்களால் மெதுவாக தொட்டு ஆழமான காதல் உணர்வை பரிமாறினான். திடீரென்று வெளியிலிருந்து ஆரவின் நண்பர்கள் எட்டி பார்த்தார்கள். போதும் போதும், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பொறுத்துக்கோங்க, நாளைக்கு பார்த்துக்கலாம், சீக்கிரம் மணமேடைக்கு வாருங்க என்று சொல்ல ஆரவும் அபிராமியும் சிரித்து கொண்டனர். இந்த லேசான கிண்டலும் கேலியும் அவர்களின் மகிழ்ச்சிக்கு மேலும் வண்ணம் பூசியது. அபிராமியின் கழுத்தில் தாலி ஏறிய பிறகு பெரியவர்கள் ஆசீர்வாதம் செய்து சென்றனர். அனைவரும் உற்சாகமாக கவனித்து கொண்டிருக்க ஆரவோ அபிராமியின் கையை பற்றி கொண்டான். அவன் தனது நெற்றியால் அவளது நெற்றியில் முட்டினான். இது வெறும் முட்டல்ல, இது அவர்களின் காதலுக்கான நினைவு சின்னம். நூலகத்தில் தொடங்கிய சவாலும் குகையில் பெற்ற உயிர் பிணைப்பும் இப்போது புனிதமான திருமண மேடையால் நிலைநாட்டப்பட்டது. ஆரவ் அவளின் காதருகை குனிந்து, உன்னோட திமிரை நான் காதலிச்சேன், உன்னோட பயத்தை பாதுகாத்தேன், இன்னைக்கு உன்னோட அன்பையும் வென்றுவிட்டேன் பாத்தியா. இந்த நெற்றி முட்டு இனி நம்ம சண்டை இட்டாலும் என்ன ஆனாலும் இணைஞ்சே இருப்போங்கிறதுக்கான காதல் அடையாளம் என்று சொல்ல அபிராமி உணர்ச்சி வசப்பட்டாள். அவள் மெதுவாக ஆரவின் சட்டை காலரை பிடித்து அவளது மார்போடு அவனை இறுக அணைத்து கொண்டாள். இவர்கள் வாழ்வில் ஒரு புனிதமான பந்தம் இங்கே துளிர்விட தொடங்கியது. இரு குடும்பத்தினரின் சம்மதத்தோடும் காதலின் வெற்றியோடும். இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்டோரி பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இதே போல் இன்னும் நிறைய கதைகளை கேட்டு மகிழ மறக்காமல் இப்போவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.